ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான குழிப்பணியாரம் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை, நம்ம உடனடியாகவே நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3/4 கப் அளவு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை, அதுக்கப்புறம் துருவின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்தாச்சு. இப்போ ஒரு வடிகட்டி எடுத்து, ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சூடாக இருக்குல்ல பார்த்தீங்களா, அதனால் வடிகட்டியாச்சு. சூடாக இருந்தால் ஒன்றும் கிடையாது, ஆறுன அப்புறம் தான் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ சேர்த்தாச்சு. இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா ஒரு 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, பேக்கிங் சோடா சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியார சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. மேலெல்லாம் கொஞ்சம் வெந்தா மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த பணியாரம். இப்போ இந்த பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காட்டுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.